Baby Tamil talk. எனக்கு படிக்கும் போது எப்போதும் அம்மா திருக்குறள் சொல்லுவார். கல்வி பற்றி நிறைய இருக்கிறதாம், நீ சொல்லித் தருவாயா? ஆமாம், திருவள்ளுவர் கல்வி அதிகாரம் என்றால் அதில்தான் கல்வியின் அருமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாங்க 10 குறள்களை பார்ப்போம். கைமண்ணளவு அல்லாதது உலகளவு. நாம் கற்றது கைப்பிடி மணல் அளவுதான், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது உலகம் முழுதும் உள்ளது. அதாவது எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுதா. சரியாக சொன்னார். குறள். கல்வி கரையேனும் செல்வம், அதற்கு ஒப்பில்லை. செல்வம் இருந்தால் போதும் என்று சிலர் சொல்வாங்க. ஆனா வள்ளுவர் சொல்றார், உண்மையான செல்வம் கல்விதான். குறள். கல்வி யான் ஒருவர்க்கு உரிமை, கல்லாதான் உயிரினும் இன்றி அமையும். கல்வி இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் பயனற்றவன் போலாகிறான். அடடா, அதனால் தான் கல்வி அவசியம். குறள். கல்வி எனும் செல்வம் உலகத்தில் எதுவும் ஒப்பில்லை. அதாவது கல்வி ஒருத்தனுக்கு என்றும் கூடி போகும் செல்வம் தானே. ஆமாம், அதை கொள்ளையடிக்க முடியாது. குறள். கற்றவர் கண்கள் விளக்கு, கல்லாதவர் கண்கள் இருள். கல்வி உள்ளவன் ஒளி போல வாழ்கிறான், கல்வி இல்லாதவன் இருளில் தடுமாறுவான். அதனால் தான் கண்கள் விளக்கு என்று சொல்றாரு. குறள். கற்றவன் வாழ்க்கை சிறக்கும், கல்லாதவன் வாழ்க்கை தாழும். கல்வி இருந்தால் தான் உயர்வு கிடைக்கும். சரி, இல்லை என்றால் வாழ்க்கை மதிப்பு குறைந்து விடும். குறள். கல்வி நலம் பயக்கும், கல்லாதவன் காட்புணர்வான். கல்வி நல்ல வழியில் நடத்தும், கல்வி இல்லாதவன் தவறான வழியில் போகிறான். ஆமாம், அதனால் தான் நல்ல பழக்கத்துக்கு கல்வி முக்கியம். குறள். கற்றவர்க்கெல்லாரும் நண்பர், கல்லாதவர்க்கு யாரும் இல்லை. கல்வி இருந்தால் எல்லாரும் நண்பராகிறார்களா? ஆமாம், அறிவை எல்லோரும் விரும்புவார்கள், கல்வி இல்லாதவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். குறள். கல்வி வளர்க்கும் பண்பு, கல்லாதவன் நட்பு பயனற்றது. கல்வியால் நல்ல பண்பு உருவாகும், ஆனால் கல்வி இல்லாத நட்பு நம்மை சீரழிக்கும். அதனால் தான் நல்ல நண்பர்களையும் தேர்வு செய்யணும். குறள். கல்வியான் செல்வம், அது அழியாது, பிற செல்வம் எல்லாம் அழியும். பணமோ பொருளோ அழிந்து போகும், ஆனால் கல்வி மட்டும் எப்போதும் நம்மோடு இருக்கும். அதனால் தான் வள்ளுவர் கல்வியை மிக உயர்வாக கூறியிருக்கிறார். இப்போ எனக்கு புரிகிறது, கல்விதான் வாழ்க்கையின் பெரிய செல்வம். அப்படித்தான், அதனால் தான் வள்ளுவர் சொன்ன குறள்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.